ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு கடாயில் கல்லெண்ணெய் 3 ஸ்பூனு, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை 2 ஸ்பூன், பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் கட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு. இதில் சோம்புக்கு பதிலாக நம்ம சீரகம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு சோம்புடைய ஸ்மெல் நல்லா பிடிக்கும், அதனால் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீரகம் வேணுனாலும் அதில் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி, இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுங்க. தக்காளி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இது வதங்க பாருங்க, இதோடைய வளவளப்பு வரும். கொஞ்சம் இந்த பச்சை கலரு சேஞ்ச் ஆகிறது வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு அந்த கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கரெக்டான இதில் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக விடலாம். வெண்டைக்காய் புளி தண்ணி ஊற்றுறதுனால வெண்டைக்காய் வேகாதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக வெந்து வந்துடும். நான் 5 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நம்ம இதோட 1/2 மூடி தேங்காய், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகு ஜீரகம் வறுத்து இதில் போட்டாச்சு. ஜீரகம் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகு வறுத்து தேங்காவோட போட்டு ஆட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தடுமலாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நேரம் பிடிக்காது, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். இதை நீங்கள் கம்பு சாதத்துக்கும் வெள்ளை சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.